நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்காருங்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்காரு. இப்போ குரு தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க, 5ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல ராகு, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இந்த அமைப்பில் இருக்காங்க. சரி, இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக பார்க்கலாம். மீனராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட முழு 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த மீனராசியில் இருக்குங்க. மீனராசிக்காரங்க எப்பயுமே பாருங்க ரொம்ப பொறுமையானவங்களா இருப்பாங்கங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு பாருங்க, இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இந்த மாதம், அதாவது மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு உட்கார்ந்துருக்காருங்க. ஜென்ம சனியாக இருக்காரு. வருடக்கோள்கள் அப்படியே ஒரு மாற்றம் அப்படின்னு நிகழ்ந்திருக்குங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு, உங்களை ராசிநாதனாகிய குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வந்திருக்காருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. இது சாதகமாக இருக்குது. கேது பகவான் பாருங்க 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுங்க. கேது பகவானுக்கு, ராகு கேதுகளுக்கு 6ஆம் இடம் நல்லது. அது கேது உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க. ராகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்காருங்க. விரைய செலவு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்காரு. ஓகே, இப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் டென்ஷன் வருங்க. நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் தியானம், அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு வாக்கிங், எக்ஸசைஸ், உடல் உழைப்பு. சனி பகவானுக்கு உடல் உழைப்பு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால உடல் உழைப்புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டென்ஷன்லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங். ஓகே, இது ரெகுலராக பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு டென்ஷன் குறையும். அடுத்து 2ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இது ஒரு நல்ல அமைப்புங்க. நிலத்தின் மூலியமாக பணவரவு வரத்துக்கான அமைப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துலயே சுக்கிர பகவான் இருக்காருங்க. பெண்கள் மூலியமாக ஆதாயம், பணவரவு அப்படிங்கிற அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 3ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். முயற்சியின் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. சனி, அதாவது ஜென்ம சனி அப்படின்னு பெருசாக கவலைப்படாதீங்க. 2ஆவது சுற்று இருக்கிறவங்களுக்கு நல்லதாக நடக்குங்க. ஆனால் முதல் சுற்றில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை தேவையில்லாத சில கெட்ட பேர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய மீனராசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப கவனமாக, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன், கவனம் 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 கவனம். அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் அதிபதியான புதன் 3ஆம் இடத்தில், 4ல் குரு பகவான். சூப்பராக இருக்குங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குரு பகவான் கட்டாயம் சுகத்தை கொடுப்பார். அதில் ஒரு நல்ல விஷயந்தாங்க. வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், தாராளமாக வாங்கலாங்க. 7.5 சனி நடக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு சின்ன கடன் வச்சுருந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் நமக்கு வந்துடும். ப்ளஸ் இந்த சனியோட தாக்கத்திலேருந்தும் நம்ம நம்மளை காத்துக்க முடியுங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி சந்திர பகவானுங்க, செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 6ஆம் இடத்தில் கேதுங்க.
உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு உத்தியோகம், அதே மாதிரி நான் டாக்டர் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நீட் தேர்வில் நல்ல மார்க் வாங்கி டாக்டர் ஆகக்கூடிய அமைப்புங்க. உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு காத்துட்ருக்கேன், கட்டாயம் உத்தியோகத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம், 7ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களோட வாழ்க்கை துணையோட முயற்சி மூலியமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற அமைப்புங்க. ஆனால் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ட்டையும் அப்படி தாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதாக இருந்தாலும் தெளிவாக பேசி டாக்குமெண்டைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை தொழிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க. அடுத்த 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களெல்லாம் லாட்ரி அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா குருவும் பார்க்குறாரு, 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்க, 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு, சுக்கிரன் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டங்கள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணவரவு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னாங்க 9ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சாதகமாக இப்போ மாறக்கூடிய அமைப்புங்க. பயணங்களால் ஒரு நன்மை கிடைக்க போகக்கூடிய அமைப்பு. ஆனால் ஒரு சிலருக்கு பயணம் பண்ணிட்டு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பயணத்துக்கு முன்னெச்சரிக்கையான விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போங்க, அது சிறப்பு. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானங்க. தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான், ராசியாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ தொழில் சம்மந்தப்பட்டு இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது அந்த மாதிரியான அமைப்பு, இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே உங்களோட வீடை மாற்றிக்கிறது, இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் ஆஃபீஸை மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் அமைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடம்ங்க. 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கே இருக்கார். அப்போ உங்களோட தொழில் மூலியமாக உங்களுக்கு லாபம் பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம் அப்படின்னா 12ஆம் இடத்தில் ராகுங்க. 12ல் ராகு இருக்கிறது குரு வந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 12ல் ராகு இருக்கும்போது நிறைய பயணங்கள் வரும். வெளிநாடு போகணும்னு நினச்சிவீங்க, வெளிநாடு போகலாம். உயர்கல்விக்காக வெளிநாடு போகலாம், இல்லை நான் சுற்றி பார்க்கறதுக்காக நான் வெளிநாடு போகலாமா அப்படின்னா அதுவும் உங்களுக்கு போகிறதுக்கான அமைப்புகள் நிறைய சூப்பராக இருக்குங்க. நிறைய மீனராசிக்காரங்க பாருங்கள் இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது, குறிப்பாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான, இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மீனராசிக்காரங்க முதல் சுற்றில் இருக்கிறவங்களாகட்டும், சனியோட 2வது சுற்றில் இருக்கிறவங்களாகட்டும், 3வது சுற்றில் இருக்கிறவங்களாகட்டும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதம் முழுமையாக நல்ல மாதமாக மாற்றிக்கணுன்னா மாதந்தோறும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பாருங்கள் அனுமன் வழிபாடு 2 வெத்திலையாவது சாத்தி அவரை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியும் ஆத்மார்த்தமாக பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த மாதம் பாருங்கள், போன மாதம் நிறைய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்குது. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நேரில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ங்க, இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறோங்க. இதில் வந்து சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.